கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் இன்று தாவீதை பற்றி பார்ப்போம். தாவீது தேவனின் மனதுக்கேற்ற மனிதன் என்று அழைக்கப்பட்டார். பண்டைய காலத்தில் இஸ்ரவேல் ராஜாவாக சவுல் இருந்தார். ஆனால் அவர் தேவனின் வழிகளை தவிர்த்தார். அதனால் தேவன் ஒரு புதிய ராஜாவை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லெகேமில் உள்ள ஏசாய் என்பவரின் வீட்டிற்கு போனான். அங்கு ஏசாயின் இளைய மகன் தாவீதை தேவன் தேர்ந்தெடுத்தார். அந்த நேரத்தில் தாவீது ஒரு விலங்கு மேய்ப்பவன் மட்டும்தான். தாவீது கோலியாத் என்ற ராட்சசனை ஒரு சிறிய கல்லினால் வீழ்த்தி மிகப்பெரிய வீரராக பரிசுத்த ஜனத்தில் புகழப்பெற்றான். பின்னர் தேவன் தாவீதை இஸ்ரவேல் ஜனத்தின் ராஜாவாக எழுப்பினார். தாவீது இசை மற்றும் சங்கீதத்தில் திறமையானவன். அவர் பல சங்கீதங்களை இயற்றினார். தாவீது தவறு செய்த போதிலும் உண்மையுடன் மனம் திரும்பினார். அதனால் தான் அவர் தேவனின் மனதுக்கேற்றவன் என்று அழைக்கப்படுகிறார். தேவன் நம் வெளிப்புறத்தை காணவில்லை, நம் உள்ளத்தை மட்டுமே பார்க்கிறார். உண்மையுடன் வாழும் நம்மையும் அவர் உயர்த்த